ஹாய் நண்பா, நீங்கள் ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கரியரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு உங்களுடைய கரியரை எடுத்துகிட்டு போகிறது அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு ஓனாக எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி A to Z உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜஸ்ட் 5 மினிட்ஸில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய செக்டார்ஸ் இருக்கு. பட் இதுல நான் சொல்ல போற 4 டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஓவராலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கவர் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த உலகத்துல 61% ஆஃப் மக்கள் சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா இந்தியா, சைனா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஆஃப் மக்கள் சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்றாங்க. லைக் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இந்த மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு பிசினஸ் பத்தி உலகம் முழுக்க யாரெல்லாம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு process தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா SEO மார்க்கெட்டிங். SEO அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நமக்கு என்ன தேவைப்படுறது அப்படிங்கறத இன்டர்நெட்ல நம்ம சர்ச் பண்றோம். அது ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், இல்ல என்ன வேணா இருக்கலாம். அப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ற அந்த டாபிக் ரிலேட்டடா நிறைய, அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரிசல்ட் வரும். பட் சில ரிசல்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்டாவே நமக்கு வந்து காமிக்கும். அப்படி யாராச்சும் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்டா காமிக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் SEO மார்க்கெட்டிங். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். நம்ம இன்டர்நெட்ல வந்தாலே இது எல்லாமே ஒரு கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கூகுள்ல ஒரு வெப்சைட் போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை நீங்க படிக்கிறீங்க. அதுல என்ன இருக்குதோ அதுக்கு பேர் தான் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை யார் உருவாக்குறாங்களோ அவங்கள கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மூலமா தான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாவே கவர் ஆகுது. இந்த மாதிரி கண்டென்ட்டை வீடியோவா மேக் பண்றவங்களுக்கு பேர் தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இப்ப டே டு டேல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறையவே வந்து உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமா நான் சொல்ல போறது யூடியூப், இன்ஸ்டாகிராம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுல மார்க்கெட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்கெட்டிங். அண்ட் ஃபைனலா, அதாவது நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் மார்க்கெட்டிங். மொபைல் இல்லாம இப்ப யாருமே கிடையாதுங்க. எல்லார் கையிலுமே மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க MX பிளேயர்ல ஒரு வீடியோ பார்த்தா கூட அதுல வந்து சில விளம்பரங்கள் உங்களால பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் மெசேஜஸ் நிறையவே வரும். இந்த இடத்துல லேண்ட் இருக்கு, நீங்க வாங்குறீங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், இதை நீங்க பண்றீங்களா, இந்த மாதிரி நிறைய நார்மல் மெசேஜ் கூட உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். இது எல்லாமே மொபைல் மார்க்கெட்டிங்ல கவர் ஆகுது. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் ஓவராலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 4 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பெர்ஃபெக்ட்டா தெரியுது அப்படின்னா உங்களால ஒரு பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஓனாவே நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலமா நீங்க ஒரு பாசிவ் இன்கம் கூட ஜெனரேட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுடைய கரியரை நீங்க எடுத்துட்டு போகலாம். நிறைய ஜாப்ஸ் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்க ப்ரொஃபஷனலா கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது ஓடின் ஸ்கூல். ஏன் ஓடின் ஸ்கூல் நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஓடின் ஸ்கூல் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ரொம்ப ப்ரொஃபஷனலா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் நீங்க வீட்ல இருந்தபடி படிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமா உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்தாலே போதுமானது. நீங்க படிக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரி அலைன்டு கரிக்குலம் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த 3 மந்த்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல கிட்டத்தட்ட 20+ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் பத்தின நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, ஓடின் ஸ்கூல் வந்து டெடிகேட்டடாக ஜாப் போர்ட்டல் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 500+ கம்பெனிஸ் கூட இவங்க ஹைரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் மூலமாக உங்களுக்கு டெடிகேட்டடாக வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் கிட்டத்தட்ட 200+ ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் தற்பொழுது ஒரு 3 ஜாப் ரோல்ஸில் வந்து உங்களுக்கு இப்போ வேகன்சி அவைலபிளாக இருக்கு. கண்டென்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஓடின் ஸ்கூல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கரியர் சர்வீஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது அண்ட் மார்க் இன்டர்வியூஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, பிஹேவியர் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ ஆன்லைன் ப்ரொஃபைல் பில்டிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய கரியர் சர்வீஸ் ஆல்சோ இந்த ஓடின் ஸ்கூலில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு கோர்ஸ்க்கு எலிஜிபிள் தான். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகணுமா, ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்து படிங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே பிஸ்னஸ் க்ரோ பற்றி பேசியிருப்பேன். மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணி
பார்க்கும்போது ஓடின் ஸ்கூல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இங்கே உங்களுக்கு பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி அலைன்டு ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக கரியர் சர்வீஸாக இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கான டெடிகேட்டட் சப்போர்ட் டீம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான சேலரியை வந்து நெகோஷியேட் பண்ணி ஹை சேலரி கொடுக்கறத பற்றி அவங்க டீல் பேசி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான அப்கமிங் பேட்ச் வந்து ஜூலை 28 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு ஆன்லைன் லேர்னிங் ப்ளஸ் கரியர் சர்வீஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி, அதாவது ஆனுவல் இன்கம் சிடிசி சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 10% வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஜாப் போகிறது ரொம்ப சுலபமாயிருது. அதுலேயுமே ஓடின் ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதும் படிக்காததும் உங்களுடைய விருப்பம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. சிம்பிளாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓடின் ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டிமாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓடின் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பட்ஜெட்டில் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாட்கள் இவ்வளவு கம்மியான ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.